தந்தி உலகத்தின் பட்டயத்தை உரையில் போடு. பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தால் மடிவான். புறப்படு புறப்படு கர்த்தரின் யுத்தத்திற்கு. உலகத்தின் அதிபதி சாத்தானோடு யுத்தம் யுத்தம். ஆமீன் ஆமீன். இன்று 26ஆம் தேதி 2ஆம் மாதம் 26ஆம் தேதி மாசி மாதம் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த புதிய நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்கு நன்றி செலுத்தி கொண்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் 13:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் எனக்கு சகாயர், ஆமேன், நான் பயப்படேன் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யாத்திராகமம் 39:40, சங்கீதம் 102, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். கால வேளையிலே உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதே போல் இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தத்தை தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் அனுப்பி தந்தார், உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே பதிவும் செய்திருக்கிறோம். சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து அனுப்பி தந்த ஜீவ மன்னாவும், சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை, தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு சற்று பின்னதாக அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதமாக்கி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு புதிய நாளிலும் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. பலருக்கு காலை, மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வேளையாக இருக்கிறதா, அதன்படியால் எல்லா வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்வோம். உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இலங்கை நாட்டுக்காக, இந்திய நாட்டுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, ரஷ்ய நாடுக்காக, ஈரான் நாட்டுக்காக, அமெரிக்கா, இஸ்ரேல் நாட்டுக்காக, அதே வேளையிலே உக்ரைன் நாட்டுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் தந்த சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வை அவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்போமாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஜெபங்களுக்கூடாக கர்த்தரண்டை விண்ணப்பிப்போம். அவர் உலகத்தையும் நம்மையும் படைத்தவர். அவருடைய விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தமது சித்தப்படி வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்கள் பார்ப்போம். சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே டொரண்டோவிலிருந்து நிறைய ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் மீதியான ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். சகோதரி ஜெனட்டுக்காகவும், ஜெனட் அவர்கள் ஜெபங்களை வழிநடத்துவார்கள். சௌரன் குணபாலனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் ஒரு காரியமாக அவுட் ஆஃப் டவுன், அதாவது வெளியூருக்கு செல்லுகிறார். அவருக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரையும்
குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையிலே சகோதரி ஜானட் அவர்களும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் அப்படிப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். நீங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமேனா. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலே கீழ்ப்படிதலே மேல்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 81:13-14 என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து இஷ்டவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது என்றால் அங்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு அளித்திருக்கிறார். அதை நாங்கள் பெறுவதற்கு பெற்று அங்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அங்கு தேவனுடைய அந்த நீதியின் கனி எங்களுக்குள்ளே வரும்போது அங்க அவருடைய இருதயம் எங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளும் தேவனுடைய கனி நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 10 சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதம் மாமிசத்துக்கு ஏற்றதாய் இராமல் அருங்களை நீர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நீர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய படுத்துகிறவளாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சுபாவங்கள்ல எத்தனையோ காரியங்கள் எழும்பித்தான் வருகிறது. ஆனால் அத்தனை காரியத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்கு எங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். எங்கள் சிந்தைகளை, எங்கள் இருதயங்களை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை, நீதி உள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த நீதி உள்ள ஆசீர்வாதம் என்றென்றும் எங்களுடனும் மறுமையில கூட அது எங்களுக்கு வந்து நீதி பாராட்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சத்தியம் கீழ்ப்படிதலை கற்று தருகிறது என்று சொல்லி அது பல்லோகத்துக்கு நீரா எங்களை வழி நடத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோசுவா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகக்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி அங்கு ஆண்டவர் ஒரு கேள்வி அவர் மேலே தொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் இஸ்ரவேலர்களை போல அங்கு அதிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஆகான் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆகானுடைய ஒரு மனுஷனுடைய பாவம் அங்கு அநேக இஸ்ரவேலரை அங்கு மடிய வைத்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கர்த்தர் யோசுவாவை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் என்று கண்டால், நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய இடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும், நாங்கள் போராட வேண்டிய இடத்திலே அதை நாங்கள் போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம், அல்லது கடிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே கடிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேலர் அனைவருக்கும் பாவம் வருகிறதை பார்க்கிலும் ஒருதனுடைய பாவம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் பாதித்தது என்றதை நாங்க காணக்கூடியதா. எங்கள் இனத்தின் பாவம், எங்கள் தமிழ் இனத்தின் பாவம், அல்லது எங்கள் நாட்டின் பாவம், அது எல்லாரையும் பாதிக்கும், எங்களையும் பாதிக்கும், சிருஷ்டிப்புகளை கூட பாதிக்கும். ஏனென்றால் சிருஷ்டிப்புகள் கூட பாதிக்கப்பட்டால் நாங்களும் ஒரு பாதிப்புக்குள்ளாய்
வருவோம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆதலால் அவன் மதங்களை வணங்கி கொண்டு தேவனுக்கு வெறுப்பானவியை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த வேளையில ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கததாமே எல்லாரோடும் கூட இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு தொடக்கத்தில் இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி செல்வார். இன்றைய நாட்களில் இந்த கீழ்ப்படியாமே இருந்தால் அந்த கீழ்ப்படிவுள்ள கிருபையை தேவன் எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே, ஏனென்றால் 9 மாகாணம் 25 மாவட்டத்திலே இருக்கிற தலைவர்கள், அரச தலைவர்கள், மக்கள் எல்லாரும் அவர் கீழ்ப்படிவின் ஆவிய அங்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் நீதி இருந்தால்தான் ஒருதனுக்குள்ளே இருக்கிற பாவம் அங்கே மற்ற எல்லாரையும் கெடுத்து விடும். ஒருதனுக்குள்ளே என்ன இருக்குதோ, எந்தெந்த சுபாவத்திலே என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நாங்கள் அறிய மாட்டோம், எங்கள் ஆண்டவர் அறிவார். ஆகவே இந்த ஜனங்கள் கீழ்ப்படிவர், நீதி உள்ளதாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பாஷாவரன் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சிறுபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராக இந்த மனித குலத்தை படைத்த தேவனாக இருக்கிறீர். நீர் தான் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த கீழ்ப்படியாத மக்கள் எல்லோரும் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் அந்த நேரத்துல இயேசுவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் அந்த நரக வாழ்வை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த காலங்களில் எங்களுடைய விசேடமாக எங்களுடைய இலங்கை தேச மக்களுக்காக, அந்த அதிகாரிகளுக்காக, அங்கு வாழுகிற ஒவ்வொரு குடியானவனுக்காக ஆவியானவரே ஒரு கீழ்ப்படிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீ இயேசுவே, நீர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது மரண பரியந்தம் ஆதாமாவால் செய்த பாவத்தின் விளைவாக நீர் மரண பரியந்தம் உம்முடைய மரணத்தை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தீரே, வெற்றி சிறந்தீரே, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க அந்த இலங்கை தேசத்தில் உள்ள 9 மாவட்டங்களும் மாகாணங்களும் 25 மாவட்டங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய நியாயாசனத்துல நிற்கும் பொழுது தண்டிக்கப்படாதபடிக்கு மன்னிப்பை பெறத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அவர்களும் இந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராட்சியத்துல வந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தானியே ஜெபித்தது போல எனது மக்கள் தவறு செய்தார்கள். எனது இனம், தமிழ் இனம், சிங்கள இனம், முஸ்லிம் இனம், எங்கள் நாட்டினம் தவறு செய்தார்கள், கலகங்களை ஏற்படுத்தினார்கள், கொலைகள் செய்தார்கள், ஒருவரை ஒருவர் பகைத்து வாழ்ந்தார்கள். ஆண்டவரே, இந்த காலத்தில் ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக அவர்களை மீண்டுமாக உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, நீர் ராஜாவை நோக்கி பார்க்கிறதல்ல, அத்தனை மக்களும் அதிகாரிகளும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அந்த தேசத்தில சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த மக்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு, வனம் போன போக்கில் அந்த சமய வழிபாடுகளை விட்டு ஒன்றான மைத்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க அவர்கள் அந்த அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதல் சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள மதங்கள், மத வணக்கங்கள், இந்த ஐடல்ஸ் வணக்கங்கள் எல்லாம் உமக்கு பிரியமில்லாதவைகளாக, உமக்கு எரிச்சலை கொடுக்கிறவைகளாக இருக்கின்றன. இப்படியாக ஒரு 2 பேர் செய்கிற பாவங்களுக்காக அன்றைக்கு நீர் இஸ்ரவேல் ஜனங்களில பல பேரை தண்டித்தீரே. இப்படியாக இந்த இலங்கை தேசத்துல வாழுகிற அதிகாரிகள், மக்கள் உமக்கு விரோதமாக செய்கிற
அந்த சில வழிபாடுகள், பாப வழிபாடுகள், அந்த அந்நிய அக்கினியை அந்த தேவாலயங்களில கொண்டு வந்த காரியங்கள், இந்த காரியங்களை நீர் வெறுக்கிறவராக இருக்கிறீர். யாகங்களை, மத யாகங்களை நீர் வெறுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் தண்டிக்கப்படாதபடி, அந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து, ஒரு கீழ்ப்படிவின் ஆவியை கொடுத்து, எல்லோரும் சமாதானமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக வாழ இருந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், இருந்த உலகத்தின் தேவைகளை எல்லாம் சாதிக்கிற தேவன், இலங்கை தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அன்றைக்கு நினிவே மக்கள், அத்தனை மக்களும் குடியானவன் தொடங்கி ராஜா வரைக்கும் அந்த மெய்யான தேவனிடத்துல மனம் திருப்பின பொழுது அந்த தேசத்தை அழிப்பேன் என்ற வார்த்தையை மனம் திரும்பினவர் நிமித்த நீர் மன்னித்தீரே. அதே போல அந்த தேச மக்கள், எங்கள் ஜனங்கள், ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி, அதிகாரிகள் மனம் திரும்பி ஒரு நீதியான நேர்மையான அரசாங்கமாக, நீதியுள்ள ஒரு வாழ்வை அந்த மக்கள் வாழ்ந்திருக்க நீர் படுவீராக, உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை அந்த இலங்கை தேசத்தின் மேல தெளித்து ஜெபிக்கிறோம். எழுந்த தேசமே, இலங்கை தேசமே, மகிழ்ந்து களிகூரு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீர் அமெரிக்கா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கூற செய்தீரே. அதே போல அந்த இலங்கை தேசமும் மகிழ்ந்து களிகூற, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்ற வார்த்தையின்படி அந்த தேசத்தை மக்கள் மனம் திரும்பும் பொழுது, பாவங்களில் இருந்து விடுபடும் பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறதவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரோடு உடைப்படும், ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுடைய இதயத்தை கேட்கிற காதுகளை கொடுத்து நான் நீதியாக வாழ வேண்டும், சுத்த மனச்சாட்சியோடு வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு மக்களும் அந்த ரக்ஸ், பாவனைகள், குடிப்பழக்கங்கள், பாவ காரியங்கள், மாம்ச சிந்தைகள் எல்லாவற்றையும் விட்டு நீர் விடுதலை கொண்டிருக்கிற தேவன். கர்த்தரே ஆவியானவர் விடுதலை உண்டு. அந்த பாவ பழக்கங்கள்ல இருந்து அந்த மக்களை மாற்றி நற்குணசாலிகளாக மாற்றி அந்த தேசத்துக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை, இன்வென்ஷன், நாலேஜை கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்தோடு கூட இருந்து இன்னும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து சுகபலத்தோடு உம்மில் பலன் கொண்டு வாழ்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர். அவருடைய குடும்பத்தை, கணவரை, மகனை, மகளை கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து சுகத்தோடு, பலத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ கிருபை செய்வீராக. அந்த குணபாலன் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்கார மகனுக்காக, உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற மகனுக்காக அந்த ஊழியக்காரரின் சுகத்தை நீர் காத்து கொள்ளுகிறவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த குடும்பமும் மனைவி பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரும் உம்மில, உம்முடைய அன்பில, உம்முடைய இரக்கத்தில, உம்முடைய கிருபையில இன்னும் உம்மில பலன் பெற்று வாழ கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் விருந்து உம்மில பலன் கொண்டு வாழ உதவி செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பெருமை உள்ளவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வராதபடி காத்து கொள்ளப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆமென், 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 ஆமென். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. இந்த புதிதான நாளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக முதலாவது நன்றி செலுத்துறேன் அப்பா. பிகாஸ் யூ லிவ் வி கேன் ஃபேஸ் another day. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடியதா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. என்று கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுத்து நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆமென் அப்பா. பெருமையின் ஆவியானவரே, பெருமையுள்ள ஆவியை இந்த இலங்கை தேசத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் எல்லா தேசத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் அப்பா அந்த பெருமையை நாவி அகற்றும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க இரக்கமுள்ள தகப்பன், தயவுள்ள தகப்பன் அப்பா. இரக்கத்தின் மூலமாக எங்களை மீட்டுக் கொண்டீங்க அப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே நீங்க எங்களை மீட்டுக்கொண்ட தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ள அந்த பெருமையான ஆவியை எடுத்து விட்டு அப்பா, இந்த சரீரங்களை, இந்த ஆத்மா, அவங்களோட ஆவி ஆத்மா சரீரங்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், பலிப்பீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்க உங்களை பலிப்பீடத்திற்கு வாதரான எங்களுடைய குறை குற்றங்களை முதலாவது மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால நீங்க கழுவுற தகப்பனா இருக்கிறீங்க. அதே போல அப்ப அந்த பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிதான தயவை கொடுத்து அந்த பெருமையின் ஆவி எடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்டு, எங்களோட விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீர் அப்பா. எந்த விதமான சூழ்நிலையிலும் நாங்கள் இருந்தாலும், அந்த மக்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை மீட்க வந்தீங்க ஐயா. நீங்க தான் எங்களிடத்தில் வந்தீங்கப்பா, நாங்க உங்களிடத்துல வரவில்லை. அப்படியா நீங்க அவர்களுக்குள்ள போய் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து பெருமையை நாவியலை அகற்றி தாழ்மை நாவியை கொடுத்து உங்களுக்கென்று வாழ்ற மக்களாக வேறு பிரித்த வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தை அனுப்பி, உங்களோட வல்லமையை கொடுத்து, உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக மறுபடியும் ஜெபிக்கிறேன் பிதாவே அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்று மட்டும் ஆண்டவரே காற்று தகப்பனை இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களுக்கு ஒரு ஆத்மா தாகத்தை கொடுத்து, ஜெபாவியை கொடுத்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருப்பதற்கு ஆண்டவரே அந்த மக்களுக்குள்ள ஒரு ஜெபாவியை கொடுத்து அப்பா அவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபாவியை ஊற்றுங்க, வல்லமினால நிரப்பி புதிதான நாளை இரவை அவங்க சந்திக்க கூடியதாக இரவுல தரிசனங்களை கொடுத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் மாறாதவர், இன்றும் எங்களுக்கு கிரிகை செய்து கொண்டிருக்க மகப்பிரத அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர் யாவருக்கும் ஆண்டவரே புதிதான காரியங்கள், புதிதான அற்புதங்களை நடத்துற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன். நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்று மட்டும் எங்களை காத்தப்பனே, இனிமேல நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. ஆமீன் அப்பா. இந்த புதிய நாள்ல புதிய கிருபையின் மூலமாக முடி சூட்டுங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை, மறைவுல செய்யற ஊழியங்கள், ஆன்லைன்ல செய்யற ஊழியங்கள் அப்பா. நித்திய வெளிச்சத்துல அப்பா, வார்த்தையின் வெளிச்சத்துல எல்லாத்துலயும் ஆண்டவரே அவர்கள் அப்பா இரவும் பகலுமா இருந்து செய்த ஊழியம் லேசான காரியம் இல்லப்பா. உங்களுடைய கிருபையினால முட்டி சூட்டுங்க. ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. வெற்றி கொடி பிடிப்பதற்காண்டவரே நாங்க பலவீனமா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடம் பலன் கொடுத்து எங்களுக்கு சத்துவத்தை உங்களோட பலனை கொடுத்து அவர்களை வழி நடத்து அப்பா. சிஸ்டர் ஜென பிள்ளைகளும் ஹஸ்பண்டையும் கூட கருத்துல கொடுக்கிறேன். மகன் தூரத்துல இருந்தாலும் அருகில இருக்கிற மாதிரி அவருடைய தேவையில சந்தித்து அவருடைய ரத்த கோட்டைகளை மறுத்து வைத்து வழி நடத்தி அந்த ஜப்ப கொடுத்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்களோட வார்த்தையால் நாங்க ஜெபிக்கும் பொழுது அவர் ஒருபோதும் எங்களை வெட்கத்துக்கு போக விட மாட்டார். அப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன். இன்று மாறாதவரே, உங்களோட சித்தத்தின் நடப்பதற்கு, உங்களோட வழியில் நாங்கள் நடப்பதற்கு நீங்களே இன்று ஒரு புதிதான கிருபையால தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களை கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் சாபத்தீடுகள்ல இருக்கிற காரியங்கள், தொடர்ச்சியா வருகிற சாபங்கள், குடும்பங்கள்ல இருக்கிற சாபங்கள் எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் மக்களை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. சோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளை
உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் நீரே உடைய கரத்திலே இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே அப்பா, நீர் இந்த வேளையிலே ராஜா உலகத்திற்கு வெளிச்சமா அந்த நாளிலே வந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தீர் அப்பா. பிறகு நீர் ராஜா சோத்திர எங்கள் பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே எங்களுக்காக இந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தகப்பனே அது அந்த சாப பாவங்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்க, பரிசுத்தமா காத்துக்கொள்ள பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா அந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அப்பா, நீர் ஒருபோதும் மாறாத தேவனா இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட இலங்கைக்காக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசங்களுக்காக, இஸ்ரவேலுக்காக தேவன் தாமே ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை நீர் ஆமென்றும் ஆமேன் என்று அவைகளுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கையில வாழ்கிறதான மக்களின் சாபங்க தீடுகளை எல்லாம், அந்த சாபத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கும் போது அவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் நீர். அது யார் யார் மக்கள் எந்தெந்த விதத்திலே சாபத்தீடிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த சாபத்தை எல்லாம் தேவன் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே அவைகளை தெளித்து அவைகளை விலக்கி போடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தொடர்பா சாபத்தீடுகள் தொடர்ச்சியாய் வந்து குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா சாபத்தீடுகளுக்கு கூட அவர்களை விட்டு விலகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதனாலே குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கிற குடும்பங்கள் ஏராளமாய் இருக்கிறது ராஜா. அந்த சாபங்களை உணர்ந்து அவர்கள் இந்த சாபத்திலிருந்து வெளிவர ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட தேவன் நாங்கள் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியாக குடும்பங்களிலே கூட இந்த நாளிலே சாபத்தீடான காரியங்களுக்கு மக்கள் இடம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சாபத்தீடுகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவைகளை விட்டு விலக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தேசங்களிலும் காணப்படுகிறதான எல்லா சாபத்தீடுகள் விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி இந்த சாபமான காரியங்கள் ஒவ்வொன்றும் தேசங்களை விட்டு விலகணும்ப்பா. மக்கள் கூட யாரெல்லாம் சாபத்திலே மூழ்கி கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கர்த்தாவே சாபத்தீடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் விலக்கி எல்லா சாபத்தீடுகளின் மேலும் பரிசுத்த ரத்தத்தை தெளித்து அவைகளை விலக்கி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் இலங்கை மேல இருக்கிற சாபத்தை நீர் நீக்கி போட்டு ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அமேசு ராஜா, ஒரு விசை கூட நாங்க இந்த சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க தாமே ஆசீர்வதித்து இன்னும் அதிகமா இவர்களை உயர்த்தி கர்த்தர் ஊழிய பாதையிலே இவர்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த முழு குடும்பத்தின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமர்ந்து சன்னதி மேலும் பரிசுத்த ஆவியையும் சன்னிதானத்தின் மீது உமது ஆசீர்வாதத்தை ஊற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஆகுது அப்பா. சங்கம ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பங்களே கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவன் தாமே அவர்களே ஆசீர்வதிங்க. அவர்களுடைய சாபத்தீடுகளை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியாக ஜெபித்த ஒவ்வொருக்காருக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமா இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறபடினாலே ஆண்டவரே ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. முழு குடும்பத்தை ரத்த கோட்டையில் அக்கினி கோட்டையில் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே இனி ஜெபிக்க வருகிற ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும்
அவர்கள் குடும்ப சாப தீடுகளை எல்லாவற்றையும் விலக்கி ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளையும் இந்த மகளை குடும்பத்தை ஆசிர்வதிங்க. மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் தாமே நீர் ஆசிர்வதிப்பீராக. அப்படியாக கூட அந்த குடும்பத்திலே ஏதாவது பாவ சாப தீடுகள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த பலம் கொண்ட கரத்தினாலே நீர் விலக்கி போட்டு ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இருக்காருங்க சிஸ்டர். சொல்லுங்க. நீங்கள் எங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு சுகம் கிடைக்கவும் அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளரவும் அவர்களுக்காக நீங்கள் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்லா தையோ தகப்பனே, இந்த வேலைக்காய் மக்கள் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அப்பா, இந்த ஜப வேலையை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தயவுக்கு மொக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்பா, நீதிமானை தள்ளாத விட்டாத தேவன். அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி உதவி செய்கிற தேவனாயிருந்து வழிநடத்துகிற தயவுக்கும் மொக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சுகமாய் இருப்பதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன். அதே ஆண்டவரே நீர் ஆமோதிக்கிற தேவன். கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டவரே இரக்கங்களுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே அப்பா, நீர் இந்த நாட்டில் ஆண்டவரே இந்த உலகத்துல நடந்து திரிந்த போது ஆண்டவரே எத்தனை பிணியாளர்களினுடைய பிணிகளை நீக்கி ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரை முழங்கின சுப்பின கைகளுடையவர்களை நீர் சரியாக்கி அப்பா பாவை அடையாதவர்களை தேவனை கர்த்தர் நீர் பாவனை செய்த தேவன். அப்பா, இதோ ஊமையான இருக்கிறவர்களை பேச முடியாத இருக்கிறவர்களை ஆண்டவர அவரை எல்லாம் பேச வைத்து ஆண்டவர அப்பா அந்த உலகத்திலே அநேக ஆண்டவர வேதத்தில் சொல்கிறது கர்த்தாவே, நீர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எழுத நினைத்தால் இந்த வேகம் வந்து உலகம் கொள்ளாத இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நேசிக்கிற நீர் நல்ல தெய்வமாயிரு ஆண்டவரை நடத்துகிறீர் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரை வியாதியோடும் ஆண்டவரை அப்பா இது ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீர் மனம் இருந்தோம் ஐயா, நீ மனம் இருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை சுகமாக நீ ஒருவர் ஆண்டவர உலகத்தில் எந்த ஆண்டவர அப்பா தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் யாரும் அப்படி இல்லை ஆண்டவர. நீர் ஒருவரை ஜீவிக்கிறவராக இருக்கிறீர், நீர் ஒருவரை நேசிக்கிறவராக இருக்கிறீர், நீர் ஒருவரை எல்லோரையும் அங்கீகாரம் செய்கிற தெய்வமா இருக்கிறீர். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவர யாரெல்லாம் இந்த வருத்தத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறார்களோ இந்த வேளையிலே பரிசுத்த ரத்தத்தை நீர் தெரிவித்தாண்டவரை அவர்கள் சுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வியாதி இருந்தாலும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் சொல்லும்படியாக ஆண்டவரே அந்த நாமத்தை சொல்லுகிற வேலையிலும் ஆண்டவரே இந்த பிணிகள் எல்லாம் சுகமாகட்டும், கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அகற்றி போடட்டும். தேவன் நீர் ஆண்டவர் வானத்திற்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த தேவன் நீர் அதிகாரத்தோடு உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜபங்களுக்கு நீர் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு நல்ல விடைகளை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பிரியாளர் சிக்கிக்கொண்டு வருத்தத்தோடு வேதத்தையோடு இருக்காத அப்படிக்கு
கண்ணீரோடு ஆண்டவரே, கவலையோடு இல்லாதபடிக்கு என் தேவன் நாளில் ஆண்டவரே, உச்ச தலைமுதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகளில் ரத்த நாளங்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்த ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாளில் ஆண்டவரே, கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே, இதை விட்டு போக முடியாத சூழ்நிலையா இருக்குது. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம், எத்தனையோ டாக்டர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஏராளம் செயல்படுகிறது என்று சொல்கிறோம். சுத்த நாமம், அந்த நாமம் ஆண்டவரை விடுதலை ஆக்குகிற நாமம் என்பதை அறிந்து இந்த உலகத்தில இந்த பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறவங்க இந்த நாளிலும் சுகம் பெற்றவர்களாக, பிசாசின் தொல்லையிலிருந்து விடுபட்டவர்களாக, பல தீய வழக்கத்திலிருந்து விடுபட்டவர்களாக இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்த பொழுது இவர்களெல்லாம் சுகப்பட்டு விடுபட்டு, தட்டுகள் உடைக்கப்பட்டு, பிசாசுகள் துரத்தப்பட்டு உங்க பிள்ளையாய் அனுதினமும் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை அறிந்து உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இருக்கிறது. எங்களை நேசித்து எல்லாத்திலும் ஆண்டவரே துணை நிற்கிற தேவன். அப்படியா இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளை பிடிகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரை சுகத்தைய கட்டளிடுங்க, நல்ல பலத்தை கட்டளுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. இந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் ஆண்டவரை சுகமுடன் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி என் செய்ய போவதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம். ஒரு விசை கொடுத்த சட்டம் சமுத்திர கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. எல்லை எங்கும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதிசயங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்யாதிருப்பார்கள் என்று ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நோக்கி பார்த்து கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயமான தேவனை ஆண்டவர், அந்த தேவனை வணிந்து கொள்கிற ஒவ்வொரு அப்பா எல்லாம் சித்தமுள்ளமாக இருக்கிறேன் என்று ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேலையில சுதைக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிற கர்த்தாவே. பிள்ளைகளை இன்னும் அக்னியாய் எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு அழுத்தம்படியாய் சுபிக்கிறோம். அநேக சுவாசிகள் வந்து ஆண்டவரை நன்மையை பெற்றுதல் மட்டுமல்லாமல் ஆண்டவரைய வழிகளை தெரிந்து கொண்டு ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செலுத்துவதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரையா. இந்த வேளையில் ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை சாட்சியின் ஜீவியத்தை ஜீவிக்கவும், சாட்சி உள்ள பிள்ளைகளாகவும் அநேக ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை நீ தந்து ஆண்டவரே இவர்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலான காரியங்கள் செய்து பிள்ளைகளை ஆண்டவரை உயர்த்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரபடியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான ஜெப ஆண்டவரே ஜெபத்தை ஆண்டவரே அப்பா உலகமெல்லாம் ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறார். கொண்டு வருகிறார். ஆசீர்வதிங்கப்பா, நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்க. கையிட்டு செய்கிற வேலை எல்லாம் உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு அது ஆசீர்வதித்து பெருக செய்யபடியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே முழு குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருக்காக கொண்டு நோக்கப்பட்ட அருமையான அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளை
நீங்க ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் எண்ணங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து செய்யுங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜபத்தை ஆண்டவரை தொகுத்து வழிகிறதான அருமையான ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தூர தேசத்தில் ஆண்டவரை வேலை செய்திருக்கிற மகனை இந்த நேரத்தில் நினைக்கிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரை பாதுகாப்பை தந்து நல்ல சுகத்தையும் பலத்தை தாங்கப்பா. மகளோடு கூட நீங்க இருங்க, அவன் கணவனோடு நீ இருங்க, அவள் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. இவர்கள் செய்யற ஊழியத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அங்க பெருக செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஒரு பெரிய தூரம் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரையா. இந்த நாளிலே நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் 1000 மடங்கு கூட்டி தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, நீங்கள் போக்குவரத்து இந்த விபத்துல சிக்கிற மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க நான் எடுத்துட்டு அதை வாங்கி குடிக்க போட்ட திட்மியாவை எடுத்துக்கிறேன். ஐயா அது அறுதட்டு கொட்டி நீச்சு, அதனால அதை போட்டு வேற வேண்டாம். நான் சிட்டில அது வேற வேடிக்கை நேர்ல போட்டுட்டு பண்ணுங்க. ஓகே சிசிலியா அம்மா, நீங்கள் போக்குவரத்து விபத்து சிக்கின மக்கள், அதனாலே வேதனைப்படுகிற மக்கள், அதனாலே இயலாமை இருக்கிறார்களே நீகரா, அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த ஆதாமு வாழ்க்கைய சாப பாவத்திலிருந்து எங்களை மீட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை மீட்டுக்கொள்ளும் தகப்பனே. உலகத்தில் உள்ள சனம் அத்தனையும் பாவ சாபங்களை நீரே உமது இரத்தத்தால் கழுவும் தகப்பனே. ஆவியானவரே, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் நீரே தொட்டு உமது இரத்தத்தால் அவர்களை கழுவிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் தொடும் தகப்பனே. அவர்கள் இன்னும் குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கிறதுவனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உமது இரத்தத்தால் அவர்களை கழுவும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு உற்ற துணியாயிருந்தடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த பாவ சாபத்தில் இருந்த எல்லோரையும் நீக்கி அருளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, யார் என்ன குற்றம் குறை செய்திருக்கிறார்களோ அப்பா உமக்குத்தான் தெரியும் தகப்பனே. அவர்கள் அந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீரே உற்ற துணியாயிருந்தடும் தகப்பனே. அப்பா இயேசுவே, வாகன ஓட்டிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உற்ற துணியாய் இருந்தள்ளும் தகப்பனே. இயேசுவே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. நீர் கூட இருந்தா எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பா உமது வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்கள் ஓடும் போதும் அவர்கள் கூட இருந்து உமது நாமத்தை உச்சரிக்கப்படும் தகப்பனே. அன்பான தகப்பனே, வயது போனவர்கள் அப்பா தகப்பனே, காலில்லாதவர், கையில்லாதவர், வலது உறைந்தவர்கள் எத்தனை பேரை அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஹாஸ்பிட்டல் வழிய நீரே ராஜாவாயிருந்து இருக்கிற ஜனம் அத்தனையும் தொட்டு சுகப்படுத்தும் தகப்பனே. அப்பா வேதனையில் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. என்னென்ன வருத்தங்கள், சொல்ல முடியாத வேதனைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா இந்த பாவ சாபங்களை நீக்க வல்லவராயிருக்கிறீர் இயேசுவே. உமது கரங்களால் தொட்டு அவர்களை குணப்படுத்தும் அப்பா. உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே.
உமது நாமத்தை உச்சரித்து உமது பாதப்படியிலே விழுகிறோம் தகப்பனே. ஆரார் என்ன குற்றம் கூட செய்திருந்தாலும் அவர்களை மன்னியின் தகப்பனே. அப்பா அவர்கள் மன்னியின் தகப்பனே. அவர் உங்களிடம் வரும்போது பாவசாவங்களை நீக்கி நல்லவர்களாகவும் தூயவர்களாகவும் உமது பாதத்துக்கு வர வல்லமே கொடுத்தருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கள் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆரார் என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் மன்னியின் தகப்பனே. எங்களோட பாவசாவங்களிலிருந்து நீக்கி எங்கள் நோய் நொடிகளிலிருந்து நீக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்காக யார் மன்றாடுகிறார்களோ அவர்களோடு கூட இருந்து நீர் வழி நிறுத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த சங்கமவானிலே ஜபிக்க வந்த அத்தனை பேருக்காகவும் நான் ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவரை விடாமல் அப்பா அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களின் குற்றம் குறைகளை மன்னியின் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் அப்பா அவரை நீ பாதுகாத்து கொண்டு வாரதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, அவரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழிநடத்தும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்களால் ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகள் இருவரே அப்பா உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன கேள்வியோ அவரை பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். உங்களோடும் இருப்பாராக. ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் யுத்த நாடுகளுக்காக, ஈரான் தேசங்களுக்காக, இப்படியாய் வறுமையிலே அங்கு பசியிலே இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஜீவனை தந்தவரே, ஜீவனோடு எழுப்பினவரே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரை மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களை ஜீவனோடு வழி நடத்துகிற கிருபைக்காக, தயவுக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வேதனைகளை மத்தியிலும் என் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களா ஐயா. உம்முடைய கிருபைக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா, சொல்ல முடியாத துயரங்களில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து எங்களுக்கு ஆறுதல் தந்து எங்களை அப்பா நடத்துகிறீங்கள் ஐயா. உம்முடைய தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே. ஆம் தேவனே, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. அப்பா, 1000 எத்தனை நன்மைகள் என்று உண்ண முடியாத நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்களே ஐயா. அப்பா, நாங்கள் அப்போதும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எங்களை அறியாமல் அப்பா நாங்கள் பாவ செயல்களில் அப்பா இந்த மீறுதல்களில் உம்மை விட்டு மீறி நாங்கள் போகிறோமே ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் மன்னித்து நாங்கள் விழும்போது எங்களை விழ தூக்கி எடுத்து நடத்துகிறீங்கள் ஐயா. அப்பா, உண்மை நாங்கள் உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆம் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வெக்கப்பட்டு போகாதபடி எவ்வேளையிலும் நீங்கள் ஆண்டவரே தூங்காமல் உறங்காமல் எங்களை காத்து வருகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, எங்களை போஷிக்கிறீங்களே ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறீங்களே ஆண்டவரே. ஆம் தேவனே, இம்மட்டுமாக நடத்துகிறீங்கள் ஐயா. ஆம் கர்த்தாவே, உங்கள்
உங்களுக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தகப்பனே, இந்த யுத்த நாடுகளில் அப்பா உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த யுத்த நாடுகளில் என் தேவனே, இந்த ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கூட இருந்து ஆண்டவரே மக்களுக்கு அப்பா சேவை செய்கிற அப்பா தலைமைத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனே, அவர்களை அறியாமல் அவர்கள் சத்துராதியின் பிடியில் அகப்பட்டு எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மீறுதல்கள் செய்து கொண்டிருக்கிறதை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த ராஜாக்கள், இந்த தலைவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, தங்களுக்கு எல்லாம் இருக்குது என்று நினைத்து ஆண்டவரே எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து அப்பா உம்முடைய வார்த்தைகளை மீறி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனங்களை மீறி நடக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களா ஆண்டவரே. மக்களுக்கு எதிராக மக்களுக்கு வேதனை உண்டாகும்படி செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தகப்பனே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அந்த காலங்களில் ஆண்டவரே ராஜாக்களை நீங்கள் நல்ல ராஜாக்களை உண்டு பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே. தாவீதை போல தகப்பனே ராஜாக்களை நீங்கள் உண்டு பண்ணும்படியாகும். ஆம் தேவனே, அதே போல ராஜாக்களை இந்த காலங்களிலும் கொண்டு வரும்படியாகும் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு ராஜாக்களின் இருதயத்தில் இருக்கிற கடினங்கள், எரிச்சலான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அசுத்தமான காரியங்கள் ராஜாக்கள் மத்தியில நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அப்பா ஒவ்வொரு நியூஸ்களிலும் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, எங்களால் நாங்கள் செய்தால் எங்களை யார் கேட்பார்கள் என்று அவர்கள் எண்ணுகிற எண்ணங்களை நீக்கி போட்டு நீங்களே ராஜாவும் நீங்களே தகப்பனும் என்று அவர்கள் அறியும்படியான அறிவை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த யுத்த நாடுகளில் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல் அப்பா தங்களுடைய உறவுகளை இழந்து வேதனையோடும் தவிப்போடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அறியாமல் செய்த காரியங்கள், அறியாமல் செய்த எல்லா தவறுகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே பாவ சாபங்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இந்த பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே பெற்றோர்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, தங்கள் பிள்ளைகளை இழந்து தவிப்போடு இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இனி இப்படியான காரியங்கள் இப்படியாக பிள்ளைகளை போர்களினால் இழந்து வேதனைப்பட்டு போகாதபடி இந்த ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கும்படியாக என் தேவனே அந்த இடத்திலே உம்முடைய கிருபையை பொழியுங்க ஆண்டவரே. உம்முடைய அனுக்கிரகம் அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, அனலான தேவனே, இந்த இடத்திலே ஆண்டவரே நீங்கள் அனல் கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. சத்துராதி அந்த இடத்திலே அவன் ஜெயிக்காதபடி அப்பா உம்முடைய பிள்ளைகளை வீழ்த்தி போடாதபடி என் தகப்பனே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து நடத்துங்க ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் குழந்தைகள் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த உலகத்துக்கு வந்தவுடன் என் தகப்பனே இந்த உலக ஆசைகளிலும் சத்துராதியின் பிடியில் அகப்பட்டு என் தேவனே இந்த பிள்ளைகள் அகப்பட்டு தவிக்கிறதை நீங்கள் பார்த்து கண்ணீர் விடுகிறீர்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த சாபங்கள், இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா நிர்மூலமாக்கும்படி நாங்கள் ஜெபித்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு யுத்த நாடுகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த யுத்தம் செய்கிற வீரர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் போகிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் நாங்கள் திரும்ப செல்லுவோமோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் கட்டாயத்தோடும் அந்த இடங்களில் யுத்தம் பண்ணுவதை பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பிள்ளைகளை நீங்கள் மீட்டு அவர்களின் குடும்பங்களோடு அவர்களின் உறவுகளோடு சமாதானத்தோடு இருக்க என் தேவனே அந்த பிள்ளைகளை
நீங்கள் அந்த யுத்த வீரர்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தயவு, உம்முடைய துணைக்கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய சித்தம் போல செய்ய அப்பா ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த யுத்த நாடுகள் ஒவ்வொன்றிலும் கூட இருப்பதாக, மக்களோடு கூட இருப்பதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து, நீங்கள் அணைத்து, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய புது கிருபை இந்த பிள்ளைகளை எப்போதும் பாதுகாத்து நிறைப்பதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை தந்து இந்த இடத்திலே எங்களுக்கும் ஒரு இடத்தை கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. சங்கம வானொலியை ஒரு தகப்பனை நடத்துகிற இந்த சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் நீங்கள் கூட இருந்து எப்போதும் எவ்வேளையிலும் இந்த குடும்பங்களுக்கு ஏற்ற ஏற்ற நேரங்களில் என்னென்ன தேவையோ இந்த தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. சமாதானத்தை இந்த குடும்பங்களுக்குள்ள உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. சுகத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா தகப்பனே, அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா கர்த்தாவே, இன்னும் இன்னும் அதிகமான ஜனங்களும் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அப்பா இந்த சங்கம வானொலியை கொண்டு நடத்துற இந்த சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, இந்த தொடர்பு கொள்ளுகிற சாதனங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு தடைகளோ தடங்களும் வராதபடி எந்தவனே வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பா இங்கே வந்து ஜெபிக்க தடைகள் இல்லாதபடி ஜெபிக்க எந்தவனே கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, அப்பா இதை நடத்துகிற இந்த சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த குடும்பங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்காக, உங்களுக்காக ஆண்டவரே. அப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இரு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இரு பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா படிப்பிலும் வேலையிலும் போக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதப்படியில் தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள், என்னென்ன நோய்கள், என்னென்ன வேதனைகளோடு அப்பா இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிறார்களோ இருதயத்தை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வராத ஒவ்வொரு சகோதரிகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களும் என்னென்ன காரணங்களினால் வர முடியாமல் அப்பா வேதனையோடு இருக்கிறார்களோ, நோய்களோடு இருக்கிறார்களோ, அப்பா கட்டுக்களோடு இருக்கிறார்களோ, தகப்பனே இந்த கட்டுக்களை எல்லாம் நீங்கள் உடைத்தெறிந்து போட்டு நோய்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே திரும்பமாக இந்த இடங்களில் வந்து ஊழியம் செய்யும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய தயவு எப்போதும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. எப்போதும் அந்த பிள்ளைகளை போக்கிலும் மரத்திலும் எல்லாவற்றிலும் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து காக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, ஏமி சிஸ்டரை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஏமி சிஸ்டரோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளையும் சந்தியுங்க ஆண்டவரே. நோய்களை குணமாக்குற பரிசுத்தரே ஆமாண்டவரே. இந்த எல்லா நோய்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் குணமாக்கி ஆண்டவரே. அப்பா இன்னும் நல்ல உற்சாகத்தோடு அந்த சகோதரி வந்து ஆண்டவரே இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் தயவை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை அந்த சகோதரின் குடும்பத்தோடு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாத சகோதரி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே
டொனால்டு சகோதரனை அங்குல இன்னும் காணவில்லை ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, நாள்தோறும் வருகிற தகப்பன் ஆண்டவரே, நாள்தோறும் வருகிற ஒரு ஒரு தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, அவரை நீங்கள் கண்ணின் மணி போல இம்மட்டு காலம் பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே, தனிமையாக இருக்கிற அந்த தகப்பனை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அந்த தகப்பனுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, சமாதானத்தை நிறைவையும் கொடுத்து ஆண்டவரே, பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அப்பா, அவருக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன வேண்டுங்களோ நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அப்பா, நீங்கள் அவரை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாக தகப்பனே எப்போதும் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா, அந்த தகப்பனே அப்பா கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஆண்டவரே பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. போக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து காத்து நடத்தும்படி வேண்டுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இப்போதும் என் தகப்பனே, என்னை என் மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. எங்களையும் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தாமதமாய் வந்ததற்கப்பா என்ன மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. தந்தையே, எல்லாவற்றையும் நீங்கள் அறிகிற தேவனப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, மக்கள் மீது அப்பா, மக்கள் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டுக்கும் அப்பா. தந்தையப்பா, ஒவ்வொருத்தரும் அப்பா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கும் அப்பா, அப்பா, ரட்சிக்கப்படாத இனங்களுக்கு அப்பா, வார்த்தைகள் அவர்களை சென்றடைய கிருபை செய்யுங்கப்பா. எந்தெந்த தேசங்கள்ல எந்தெந்த மொழிகளிலே வாழ்றார்களோ அந்தந்த மொழிகளிலே அவர்களுக்கு பைபிள் வார்த்தைகளை அடித்து கொடுக்க அவர்களின் கரங்களுக்கு பைபிள் வார்த்தைகள் சென்றடைய கிருபை செய்யுங்கப்பா. அவர்களை பொறுப்படுங்கப்பா. தந்தையே, அவர்கள் பாவத்துக்கு விடாதபடிக்கு அப்பா, மரியாதை போல தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்க ஒவ்வொருவர் மேலையும் அப்பா தகப்பனை ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தந்தையப்பா, பாவத்துக்குள் விடாதபடிக்கப்பா ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தந்தையப்பா, ரட்சிக்கப்பட்டவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையே, பாவங்கள் செய்யாதபடிக்கு, பணத்துக்காக ஓடாதபடிக்கு, ஆத்மாவை அறிவடை செய்வதற்காக ஓட கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே, நீங்கள் கடைசியாக அப்பா சிலுவையிலே கடைசி வார்த்தை அப்பா, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சென்ற வார்த்தை அவர்கள் ஒவ்வொருத்த இருதயத்திலையும் வைத்துக் கொண்டு ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்காக செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, அறியாத இனங்களுக்கு அப்பா பைபிள் வார்த்தைகளை அவர்களுக்கு கொண்டு சென்று கொடுப்பதற்காக தந்தையை நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா தகப்பனை, எல்லா தேசங்களின் 7 கண்டங்களில் இருக்கிற தகப்பனை, ஒவ்வொரு நாட்டுகளில் எல்லா தேசத்திலும் வாழுகிற ஒவ்வொருவரும் மேலும் அப்பா சத்தியத்தை அறிவார்கள், சத்தியவர்களை விடுதலை ஆக்கட்டும் அப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொருவரையும் தந்தையின் பாதத்தில இருந்து எபிக்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொரு தேசம் அப்பா கிறிஸ்தவ தேசங்களாய் மாறணும் அப்பா. ஆண்டவரே, இது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் என்றதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, ஒவ்வொருத்தரும் அப்பா பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. வாலிப பிள்ளைகள் அப்பா, அதாவது தந்தையப்பா, சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை அப்பா நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. நடக்கும் போதும் இருக்கும் போதும் தூங்கும் போதும் தகப்பனே, இந்த உலகம் முழுவதிலும் வாழுகிற அப்பா 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. தந்தையை உங்கள் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தையும் தந்தையை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு
கொடுத்து ஜெபிக்கிறேன். வானொலியே அப்பா உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வானொலியே தகப்பன் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த வானொலியை கேட்கின்ற ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்க அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து நடக்கும் போது உற்சாகம் தருகிறதப்பா. பசி இல்லை அப்பா, களை இல்லை, சோர்வில்லை அப்பா. தகப்பெரு எல்லாமாக அப்பா இந்த வார்த்தை அம்மை தந்தையப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பா வார்த்தையை கை கொண்டு நடக்க கிருபை செய்யுங்கப்பா தந்தையப்பா. வானொலியை நடத்துகின்ற சினையா குடும்பத்தை அப்பா அனைவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்களுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே என் செற்றதையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளையும் கணவரையும் அப்பா அவர்கள் நாள் வரை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்களுங்க, வழி நடத்துங்க அப்பா தந்தையப்பா. ஏமி சிஸ்டரையும் அப்பா பொறுப்படுங்க, காத்துக்களுங்கப்பா. தகப்பனையும் மற்ற பேர் தெரியலையப்பா அனைவரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்களுங்க, வழி நடத்துங்கப்பா. எபிக்கிற பிள்ளைகளை அப்பா எந்த சத்துருவும் அப்பா கை போடாத படிக்கப்பா தந்தையப்பா உங்கள் செட்டைகளாலே மூடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அனைவரையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என் அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நான் சொர்க்க கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைய நாள் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தி அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், அவருடைய தேவைகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய், சந்ததி சந்ததியாய் சந்தித்து ஆசீர்வதிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த குணவாளனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களுக்காய் ஜெபிக்கிறோம், பாதுகாப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீரே கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த செல்வகுமாரி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அவர்களையும் ஆண்டவரே நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாள் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளை ஆண்டவரே உம்முடைய மகன் கர்த்தாவே ஆண்டவரே வந்து ஜெபிக்க ஆண்டவரே இன்றைய நாளும் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இருக்கிற காரியங்கள் என்னென்று எங்களுக்கு தெரியாது, ஆனா உமக்கு தெரியும். அவர்களை ஆட்டி தேற்றி அரவணைத்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏமியை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ஊழியங்களை செய்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை தந்தவரே ஸ்தோத்திரம். இந்த வானொலி ஊழியத்துக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலி ஊழியத்துல இணைந்து ஆண்டவரே பங்கு கொள்ளுகிற தேவதாசர்கள், வார்த்தையோடு வருகின்ற தேவதாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஜெபங்களோடும் துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளும் இன்னும் ஆண்டவரே நூறத்தனையாய் பழகி பெருகும்படியாய் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிரதர் குணபாலனை ஒப்படைக்கிறேன். அவருடைய பிரயாணங்கள், அவர் போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி திரும்பமாக அவரை இந்த வானொலியிலே கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறேன். அதே போல ஏசப்பா பிரதர் டானாலையும் ஒப்புக்கெடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் ஏசப்பா அவர் போகின்ற பாதை எங்களுக்கு தெரியாது சுவாமி, ஆனா நீங்க அவரை காண்கிற தேவன் கர்த்தாவே சுவாமி. அவரோடும் குடும்பத்தாரோடும் கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படியாய் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலி ஊழியத்திலே ஏசப்பா வரப்போன்ற ஒவ்வொரு புரோகிராம்ஸையும் உங்களை கரத்திலே படைத்து ஜெபிக்கிறேன். வரப்போன்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைந்து ஏசப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறேன். அதே போல இயேசு சுவாமி இன்னும் வர முடியாமல் சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிற ஊழியர்களையும் உங்களை கரத்திலே படைத்து நாங்க ஒரு மனத்தினாவியோடு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அவர்களும் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து நிகழ்ச்சிகளை நடத்தவும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் சகோதரி ஜனட்டுக்காய் நன்றி, கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு தலைவனாய் ஒரு தகப்பனாய் இருந்து அவர்களை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் அந்த குடும்பத்திலே செய்யப்படும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம்.
நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளும் சகோதரி டாலி சிஸ்டரை நினைவுக்கு வந்து ஜபிக்கிறோம். அவாவை மூப்பக்கடுத்து ஜபிக்கிறோம். நித்திய ஒளிச்ச நேரத்திலும் வந்து ஏசப்பா ஊழியர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிற ஒரு சகோதரி. ஆண்டவரே, கணவரை மகனை உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் பாசச்சாரி சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்கிறதான அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்து மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தில் ஒரு எழுப்புகளை கட்டளையிட வேணுமா, ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் அந்த தேசத்திலே இயேசப்பா உங்களை நோக்கி வர வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததியாக காத்துக்கொள்ள வேணுமாய் அவர்களும் தொடர்ந்து இந்த ஊழிய பாதையில நடந்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரி தாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் வந்து இந்த மகள் ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள தேவைகளை பொறுப்பெடுக்க வேணுமாய் செய்கின்ற ஊழியங்களை பொறுப்பெடுக்கும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கனிஷ்டாவையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அவ படிக்கின்ற அந்த ஸ்கூலை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அதோடு கூட படிக்கிற மாணவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிரின்சிபல்மார், டீச்சர்ஸ்மார் எல்லோரையும் கூட ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அந்த பாடசாலையில ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா, எந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறோம். நன்றி தாப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி பாபிக்காய் நன்றி. அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஆண்டவரே, செல்லுகின்ற கூட்டங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய், அவர்கள் இருவருக்கும் இல்லாமையோ வறுமைகளோ வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எந்த ஒரு சரீர பலவீனங்களும் அணுகி விடாமல் பாதுகாக்க வேணுமாய் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். விருப்பங்கள், இருதய வாஞ்சிகள் நிறைவேறவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி அடையவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே. அதே போல சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தாயார் ஸ்ரீலா அம்மாவையும் ஐயாவையும் நினைத்து ஜபிக்கிறோம் அப்பா. அவர்களையும் பொறுப்பேற்று நடத்தும்படியாய் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்க வேணுமாய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி சுமதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி செல்வகுமாரியை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். சகோதரியோடும் கூட இருந்து ஆண்டவரே நீங்கள் அவாவையும் வழி நடத்த வேணும் எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் வேதாகம கேள்வி பதில் ஆண்டவரே, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்திலே உள்ள காரியங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்ய ஜபிக்கிறோம். இந்த நாளும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நவோமிலோகனுக்காய் நன்றியப்பா. பாசையில் சாலோகனுக்காய் நன்றி. சத்திய வேத திருச்சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எடுத்து வருகின்ற பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை நீங்க பொறுப்பேற்று அவை நடத்த வேணுமாய் ஜபிக்கிறோம். அதே போல நம்ம தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா இருந்த அருமையான தாய்மாரை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றியப்பா. அந்த தாய்மார் எடுக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆமென்று மாமேன் என்று நீங்கள் பதில் தந்து வருகிறதுக்காய் நன்றி. அந்த தாய்மாரோடு உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த நாளும் கூட இருக்க வேணுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றியப்பா. ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஊழியம் ஜபிக்கிறோம். கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். திருவதிக்க வேண்டுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். வாட்டோடும் கூட இருக்க ஜபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை சதர் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி கருணா எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். சங்கமான சபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை இவர்களோடும் இந்த நாளிலே கூட இருந்து இவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இந்த வழி நடத்த ஜபிக்கிறோம். உங்களுக்கு நாமம் ஒன்றே இவர்களும் கூட மகிமைப்பட்டு வருவதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிட ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், துணையாயிருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வாகனங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வாகனங்கள் எல்லா கருவிகளும் வேலை செய்ய ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம்.
சகோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் நினைவு கொண்டு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதே போல தக்ஷாவை ஒப்பு கொடுக்கிறோம். தக்ஷாவுடைய கணவர் ஷியாமுக்காக வருகிறோம் அப்பா. அவர் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் ஏசப்பா வேலை செய்கின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு கருவிகள், அவருக்கு கொடுக்கின்ற மருந்துகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய கல்வாறு ரத்தத்தை நாங்க தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கண்களிலே அவருக்கு ஒரு இரக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமா எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட வேண்டுமாய் அந்த மகனுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான உறுப்புகளை உருவாக்கி கொடுக்க வல்ல தேவனாய் நீங்க இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. அந்த சூழ்நிலை நீங்க காண்கிற தேவன் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தக்ஷாக்கும் தேவ சமாதானத்துக்காய் உற்சாகத்தின் ஆவிக்காய் ஆண்டவரே அந்த மகள் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமாய் அந்த குடும்பத்தில ஒரு ரட்சிப்பு வர வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலும் எல்லாம் உங்களுடைய பாதத்திலே ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன். ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா, அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் சேவை செய்து இணைகிறார். கேட்போம் ஆசீர்வாதம்.